உலகெங்கும் விற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் இப்பொழுது, அதாவது இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் நவம்பர் 21ஆம் தேதி வரை மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கும் குரு பகவான் தரும் நீசபங்க ராஜயோக பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடந்த வருடம், அதாவது 2020 நவம்பர் மாதம் குரு பெயர்ச்சி தனுசிலிருந்து மகரத்துக்கு நடந்தது. இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் சனி பகவானும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. குரு பகவான் நீசமாகவும் சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டிலையும் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இது நீசபங்க ராஜயோக அமைப்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரே வீட்டில் இரு கிரகங்கள், நீசம் பெற்ற கிரகமும் முழு வலிமை பெற்ற கிரகம், அதாவது உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற கிரகமும் இணைந்து சஞ்சரிப்பது ஜோதிடப்படி நீசபங்க ராஜயோக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதன்படி கடந்த 2020 நவம்பர் மாதம் குரு பெயர்ச்சியின்படி குரு பகவானும் சனி பகவானும் மகர ராசியில் நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இப்போது இந்த நீசபங்க ராஜயோக அமைப்புனால் எப்பொழுதுமே நீசபங்க ராஜயோக அமைப்பு அப்படின்றது முதற் பாதியில், அதாவது அந்த குறிப்பிட்ட காலம், அந்த நீசபங்க ராஜயோகம் தொடங்கி அந்த காலம் முடியும் வரையில் கால இடைவெளியில் முதல் பகுதியில் பெரிய அளவு நன்மைகளை செய்வதில்லை. ஆனால் அதன் பிற்பகுதியில், அதாவது அந்த குறிப்பிட்ட காலம், அந்த நீசபங்க ராஜயோக அமைப்பில் கிரகங்கள் இருக்கும் குறிப்பிட்ட காலம் முழுவதிலும் பிற்பகுதினா முதல் பாதி அப்புறம் இரண்டாம் பகுதியில் முழு யோக பலன்களை இந்த நீசபங்க ராஜயோக அமைப்பில் அமைந்திருக்கும் கிரகங்கள் செய்யும் என்பது ஜோதிட நியதி. அதன்படி இதற்கு முன்னாடி நடந்த குரு பெயர்ச்சினால் குரு பகவானும் சனி பகவானும் நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரித்தாலும் பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சரிக்கும் பொழுது மிக யோக பலன்களை செய்வார். ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் குறிப்பிட்ட ராசியினருக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சரித்தாலும் பெரிய அளவு நற்பலன்களை முதல் பகுதியில் தரவில்லை அப்படின்றது எல்லோருமே அறிந்த விஷயம். அதன் பிறகு அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த அதிசார பெயர்ச்சியின்படி குரு பகவான் மகரத்திலிருந்து கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த கும்பத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் கோச்சார குரு எப்படி ஒரு குறிப்பிட்ட ராசினருக்கு இந்த ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நற்பலன்களையோ தீய பலன்களையோ ஏற்படுத்துவாரோ, அதே போன்ற இந்த அதிசார பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் ஒவ்வொரு ராசியினருக்கும் சில பலன்களை ஏற்படுத்தினார் என்பது உண்மை. அதன் பிறகு வக்ரம் அடைந்து தற்பொழுது மீண்டும் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் நவம்பர் 21ஆம் தேதி வரை குரு பகவான் சனி பகவானுடன் நீசபங்க ராஜயோக அமைப்பில் மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இது இந்த நீசபங்க ராஜயோக அமைப்பில் கிரகங்கள் இருக்கும் பிற்பகுதி காலமாக இருக்குது. அதனால் முதற் பகுதியில் பெரிய அளவு நன்மைகளை தராத குரு பகவான் தற்போது இந்த 3 மாத காலங்கள், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 3 மாத காலங்களில் அந்த குறிப்பிட்ட ராசினருக்கு மிகுந்த ராஜயோக பலன்களை, அதாவது நீசபங்க ராஜயோக பலனை தரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. அப்படி ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான யோக பலன்களை குரு பகவான் இந்த 3 மாதத்தில் செய்ய போகிறார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த நீசபங்க ராஜயோக அமைப்பால் நற்பலன்களை பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன, மிகுந்த யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள், வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு இந்த நீசபங்க ராஜயோக அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதாவது முதல்ல இந்த ரிஷபத்துக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் நீசபங்க சனி பகவானுடன் சேர்ந்து நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால இந்த ரிஷப ராசினருக்கு மிகுந்த யோக பலன்களை இந்த காலகட்டத்தில் செய்ய போகிறார். அடுத்து கடகராசினருக்கு
குரு பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால சனி பகவானுடன் சேர்ந்து நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால இந்த கடகராசினருக்கும் மிகுந்த யோக பலன்களை தரப்போகிறார். அடுத்து கன்னி ராசினருக்கு 5ஆம் வீட்டில் குரு பகவான் நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால இந்த கன்னி ராசினருக்கும் மிகுந்த யோக பலன்களை தரப்போகிறார். அடுத்து இந்த தனுசு ராசினருக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் நீசபங்க சனி பகவானுடன் நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால மிகுந்த யோக பலன்களை தரப்போகிறார். அதே போல் மீன ராசினருக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிக்கிறார். இந்த 3 மாதத்தில் மிகுந்த யோக பலன்களை இந்த ராசினருக்கெல்லாம் தரப்போகிறார். அப்படின்றதையும் இப்போ ஒவ்வொரு ராசினருக்கும் விளக்கமாக எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலில் மேஷம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த மேசராசி. இந்த மேசராசினருக்கு இந்த அதிசார குரு பேச்சின் மூலமாக 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து பல வகையில் யோகங்களையும் ஏற்றங்களையும் தந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள், தடைகள், வீண் வம்பு வழக்குகள் இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் சிறு சிறு பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் ஏற்படும். அவர்களின் சூழ்ச்சிக்கு சில நேரங்களில் பலியாக வேண்டிய சூழல் உருவாகும். அதே நேரத்தில் உங்களுடைய பணிகளில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இந்த மாதிரியான சூழல் உருவாகும். பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய தகுதிக்கு குறைவான பணிகளை செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்படக்கூடிய காலகட்டமாக இந்த 3 மாதம் உங்களுக்கு இருக்கும். அப்படின்றதுனால தொழில் உத்தியோக விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். எதிலும் அலட்சியம் வேண்டாம். எந்த விஷயத்தையும் நன்கு திட்டமிட்டு சரியாக செய்து கொள்வது நல்லது. உங்கள் பணிகளில் அதிக சிரத்தையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டியது அவசியம். எதிலும் அலட்சியம் வேண்டாம். அப்படின்றதான் இந்த மேசராசினருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல குறிப்பிட்ட பலன்களை தரக்கூடியதாக இந்த குரு பகவான் இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த நவம்பருக்கு அப்புறம் மிகுந்த நற்பலன்களை இந்த குரு பகவான் இந்த மேசராசினருக்கு தருவார். அப்படின்றதுனால பெரிதளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரிஷபம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகஷீரம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி. பொதுவாகவே இந்த ரிஷபராசினருக்கு இப்போ பார்த்தோம்னா கடந்த ஒரு 5-6 வருடத்திற்கு முன்பாக கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, அது மட்டும் இல்லாமல் அஷ்டம குரு இது போன்ற பல பிரச்சனைகள், இதன் மூலம் பல பிரச்சனைகள் சிக்கி தவித்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசினர் கடந்த வருடம் அஷ்டமச்சனி விலகிய பிறகும் கடந்த நவம்பர் மாதம், அதாவது கடந்த வருடம் நவம்பர் மாதம் குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு ஓரளவு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு வெளிவந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர்கள் இந்த ரிஷபராசினர் பெரிதளவில் நன்மையை பெற முடியவில்லை. ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல நீச்சமாகவும் சனி பகவானுடன் நீசபங்க ராஜயோக அமைப்பிலையும் சஞ்சரிச்சிட்டு இருந்த காலகட்டமாக இருக்கிறதுனால குரு பகவான் முழுமையான நற்பலன்களை இந்த ரிஷபராசினருக்கு ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் தற்பொழுது இந்த நீசபங்க ராஜயோக அமைப்பின் கோச்சார குருவின் பிற்கால பகுதி அப்படின்றதுனால ஏற்கனவே அதிசாரமாகி பிறகு வக்ரம் பெற்று மீண்டும் மகர ராசிக்கு வருகின்ற குரு பகவான் இந்த 3 மாத காலகட்டத்தில் இந்த ரிஷபராசினருக்கு மிகுந்த ராஜயோக பலன்களை செய்து விடுவார்கள். ஏன்னா இந்த நீசபங்க ராஜயோகம் தற்போது தான் இந்த ரிஷபராசினருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் நிகழக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ரிஷபராசினருக்கு இந்த 3 மாத காலம் அமையப்போகுது. மேலும் எந்தெந்த ரிஷபராசினருக்கு குரு திசை குரு புத்தியோ, சனி திசை சனி புத்தியோ இந்த தொடர்ச்சி, அதாவது இந்த
நிலை ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பு யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் மிகுந்த யோக பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசினர் இருக்க போகிறாங்க. இவங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள், தந்தை வழியில் நல்ல தந்தையின் சொத்து கிடைப்பது, பிதிர்வழி சொத்து விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக மாறுவது, வெளிநாடு செல்ல முயற்சிகள் எடுப்பது, தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கிறது, உறவுகளால் ஆதாயம், வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது, இந்த மாதிரியான பல வகையான நற்பலன்களை இந்த ரிஷபராசினர் இந்த காலகட்டத்தில் அடைய போகிறாங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீண்ட நாளாக தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கிறது. புதிய வாய்ப்புகள் இவங்களை தேடி வர்றது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது, நல்ல மாற்றங்கள், செல்வ செழிப்பு அதிகரிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசினருக்கு ஏற்படும். திருமண நிகழ்ச்சிகள், தடைப்பட்ட திருமணங்கள் இவர்களுக்கு நடக்கிறது. குழந்தைகள் விஷயங்களில் குழந்தை பாக்கியத்துக்கு நீண்ட நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க குழந்தை பாக்கியம் கிடைப்பது, இது போன்ற அனைத்து வகையிலும் இந்த ரிஷபராசினருக்கு இந்த 3 மாத காலகட்டம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திவிட்டு தான் செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள், அதாவது ஜென்ம ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், 7ஆம் இட கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகி அதன் மூலம் பல நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். இவங்களுடைய முகத்தில் தேஜஸ் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படையும், இவங்கள் புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சகோதர சகோதரிகளால் இவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். புதிய தங்க நகை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். வெளியூரிலிருந்து இவங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி எல்லாம் வந்து சேரும். இவங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். காதல் விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய நேரமாக இருக்குது. எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்களும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டால் மிகப்பெரிய லாபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் பிரார்த்தனை இவங்க நிறைவேற்றுவாங்க. குலதெய்வ இஷ்டதெய்வ அனுகூலமும் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வாழ்வில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி எல்லா விஷயம் எளிதாக கைகூடக்கூடிய காலகட்டமாக இவங்களுக்கு இந்த ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. மிதுனம். மிருகஷீடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூஷம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து பல்வேறு நற்பலன்களை ஏற்படுத்தியவர் இந்த குரு பகவான். ஏன்னா கடந்த அதிசார குரு பயிற்சினால் இவங்களுக்கு ஒரு பக்கம் அஷ்டமச்சனியோட தாக்கம் இருந்தாலும் அதிசாரத்தால் 9ஆம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் இவங்களுக்கு இருந்த தடைகள், பிரச்சனைகளை எல்லாத்தையும் குறைச்சி ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படுத்தினார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் தற்போது மீண்டும் மகர ராசியிலேயே இந்த குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால் இந்த காலகட்டத்தில், அதாவது செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரைக்கான காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. எந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக செயல்படும். வீடு, வாகனம், இந்த மாதிரியான விஷயங்களில் வீண் விரயங்கள், செலவினங்கள் ஏற்படும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு தொடர்பில்லாத எந்த விதமான வம்பு வழக்குகள், தேவையற்ற பிரச்சனை இதெல்லாம் தலையிடாமல் இதிலும் ஒதுங்கி செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். யாரிடமும் வீண் வாக்குவாதம், விரோதம் செய்து கொள்ள வேண்டாம். மிகுந்த பொறுமை, நிதானம், எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது. யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். எதிலுமே முன்பாக நன்கு சிந்தித்து அதன் பிறகு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த 3 மாத காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்பட்டீங்கன்னா அடுத்து நவம்பர் மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள், அதாவது உங்களுக்கு அஷ்டமச்சனியுடைய தாக்கம்
முழுவதும் தெரியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நவம்பர் மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. கடகம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த கடகராசி. இந்த கடகராசியினருக்கு கடந்த நவம்பர் மாதம் நடந்த, அதாவது 2020 நவம்பர் மாதம் நடந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா கடந்த சில காலங்களாக கண்டகச்சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த 7ஆம் இட குரு ஓரளவு நற்பலன்களையும் ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடிவையும் ஏற்படுத்தினார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதன் பிறகு நடந்த அதிசார குரு பெயர்ச்சியின் மூலம் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் சில இன்னல்களை உங்களுக்கு ஏற்படுத்தினார். எல்லா வகையிலுமே சில பிரச்சனைகள், எதுவும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை, எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது முடியலையே அப்படின்ற ஒரு குழப்பமான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தினார் என்பதே உண்மை. உங்கள் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், இல்வாழ்கையில் சிறு பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தினார். ஆனால் தற்போது இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது மகர ராசிக்கு மீண்டும் செப்டம்பர் முதல் நவம்பர் மாதம் வரை நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய தீமைகளை முன்கூட்டியே உணர்த்தி அதன் மூலம் நீங்கள் ஒரு தெளிவை பெறுவதற்கும் எல்லா வகையிலுமே இதற்கு முன் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு அனைத்து வழிகளையும் உங்களுக்கு தரப்போகிறார் இந்த குரு பகவான். அதே நேரத்தில் கணவன் மனைக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல நற்பலன்களை, அதாவது அவர்களுடன் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து அவர் விடிவையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 3 மாத காலகட்டத்தை இந்த கடகராசினர்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு விழிப்புணர்வு வரும். அதன் மூலம் பிற்காலத்தில் இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயம் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு அதிகரிக்கும். உங்களுடைய புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். தனவரவு அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசினருக்கு இந்த 3 மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி அனைத்து விஷயத்திலும் மிகுந்த ஆதாயமான பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயம் உண்டு. வெளியூர் பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகுந்த சாதகமாக அமையும். புதிய தங்க நகை ஆபரணங்கள் வாங்குவது, நீண்ட நாளாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு இந்த நல்ல செய்தியின் தற்காலத்தில் உங்களுக்கு வந்து சேருவது, அனைத்து வகையிலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை இந்த 3 மாத குரு பகவான் நிசபங்க ராஜயோக அமைப்பில் உங்களுக்கு ஏற்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த சிம்ம ராசி. ஏற்கனவே இந்த சிம்ம ராசியினருக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். கடந்த முறை நடந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரித்து சில சஞ்சலங்களை ஏற்படுத்தினார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த அதிசார குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தினார். பல பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடிவை ஏற்படுத்தினார். கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைச்சி பண வரவை அதிகப்படுத்தினார். உங்கள் மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்த எதிரிகள் எல்லாம் விலகி சென்றாங்க. எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை கடந்த அதிசார குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் தற்போது மீண்டும் மகர ராசிக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த 3 மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்திலும் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம்.
பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்ம ராசினருக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. கன்னி, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வீட்டில் சஞ்சரிச்சிட்ருக்கார். கடந்த நவம்பர் மாதம் நடந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரித்து மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தினார். அதன் பிறகு குரு பகவான் அதிசார குரு பெயர்ச்சியால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், எதிரிகளால் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, அதற்காக கடன் வாங்கும் சூழல், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கடந்த அதிசார குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தினார் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் தற்பொழுது இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது மகர ராசியிலே நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இன்று 3 மாத காலத்தில் ஏற்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் ஏதேனும் இருந்தால் அதிலெல்லாம் ஒரு மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். அது உங்களுக்கு மிகுந்த சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அனைத்து வகையிலுமே நற்பலன்கள் ஏற்படும். புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை பாதை மிகுந்த எளிமையாக மாற்றப்படக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வைராகிய பலம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் கிடைக்கும். காதல் முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த அற்புதமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவது, விற்பது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். உங்களை பற்றி உங்களுடைய தேஜஸ் அதிகரிக்கும். அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இந்த மகர குரு பகவான் இந்த 3 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு செய்வார் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. துலாம், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது துளாராசி. இந்த துளாராசிக்காரர்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் நடந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாகவும், சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு நடந்துட்டுருக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் தடைகளையும், உறவுகளால் நெருக்கடிகளும், தாய் உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த அதிசார குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்ததுனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த குரு பகவான் தந்தார். ஆனால் தற்போது மீண்டும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது மகர ராசியிலேயே அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்க இருக்கிறதுனால இந்த காலகட்டம், அதாவது வருகிற செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு தொடர்பில்லாத தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். உறவுகளால் பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தாயோட உடல்நிலையில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் அதிக பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களில் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே நேரத்தில் அலுவலகத்தில் யாரிடமும் தேவையற்ற பிரச்சனைகளை, வீண் வாக்குவாதங்களை இந்த காலத்தில் தவிர்க்கணும். உயரதிகாரிகள், சக ஊழியர்கள் அனுசரித்து செல்லணும். உங்களுடைய வேலையில் அதிக கவனமாக இருக்கணும். பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு மிக மிக அவசியமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இந்த 3 மாத காலம் உங்களுக்கு இருக்க போகுது.
அதன் பிறகு குரு பகவான் நவம்பர் மாதம் நடக்கிற குரு பயிற்சினால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றமும் ஏற்படும் என்பதால் தற்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால் நவம்பர் மாதத்துக்கு பிறகான குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்பதனால் இந்த 3 மாத காலகட்டத்தில் மிகுந்த பொறுமையோடும் நிதானத்தோடும் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அனைத்திலும் நன்மையே ஏற்படும். விருச்சகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறது மிகுந்த யோக பலன்களை தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் கடந்த நவம்பர் மாதம் நடந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஒரு சின்ன தடைகள், பிரச்சனைகள், எதிர்காலம் பற்றிய பயம், அது போன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சில எதிர்மறையான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் சனி பகவானின் மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு, 3ஆம் இட குருவின் பாதிப்பு உங்களுக்கு பெரிதளவில் தெரியவில்லை. கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்ததுனால உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், உடல்நிலை பாதிப்புகள், தாயோட உடல்நிலை பிரச்சனை, வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள், அதனால் பிரச்சனைகள், வாகன பயணங்களில் பிரச்சனை, இரவு நேர பயணங்களால் பிரச்சனை, சின்ன சின்ன விபத்துக்கள், உறவுகளால் மகிழ்ச்சியின்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் சனி பகவான் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் இந்த குரு பகவானின் தாக்கம் பெரிதளவில் உங்களை பாதிக்க போகிறதில்லை. ஆனால் தற்போது இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு மீண்டும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இருப்பினும் குரு பகவானால் உங்களுக்கு பெரிதளவில் எந்த பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்திவிட முடியாது. ஏன்னா சனி பகவான் மிகவும் சாதகமான நிலையில் உங்களுக்கு இருக்கிறதுனால குரு பகவான் தரக்கூடிய பலன்கள் பெரிதளவில் உங்களை பாதிக்க போகிறதில்லை. அதனால் நீங்கள் பெரிதளவில் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் செலுத்துங்க. எந்த விஷயத்துக்கும் பெரிதளவில் பயப்படாமல் திட்டமிட்டு செயல்படுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும் என்பதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த 7.5 வருடமாக இந்த 7.5 சனியின் தாக்கம் தற்போது கடைசி, அதாவது பாதச்சனி, அதாவது குடும்பச்சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. இருப்பினும் கடந்த நவம்பர் மாதம் நடந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த 7.5 சனியின் தாக்கம் உங்களுக்கு பெரிதளவில் தெரியவில்லை. ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் உங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ராகுவின் சஞ்சாரமும் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையில் இருக்குது, ராகு கேதுவோட சஞ்சாரமும். இருப்பினும் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்காலம் பற்றிய அதிக யோசனை, எதிர்காலம் பற்றிய பயம், எடுக்கும் முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், உடன்பிறப்புகளால் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது. ஒரு தெளிவற்ற நிலை, ஒரு குழப்பமான சூழல், இந்த மாதிரியான சூழலெல்லாம் ஏற்பட்டிருக்கும். எந்த முடிவுமே தெளிவாக எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்போது மீண்டும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றம் இந்த 3 மாத காலத்தில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் குருவின் திசை புத்தியோ அல்லது சனியின் திசை புத்தியோ யாருக்கெல்லாம் நடக்குதோ, குறிப்பிட்டு சொல்லணும்னா யாருக்கெல்லாம் புத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல, அதாவது குருவின் புத்தியோ சனியின் புத்தியோ யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்கு இருக்க போகுது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும்,
பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய நண்பர்கள் அவர்கள் அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கைவந்து சேரும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 3 மாத காலகட்டம் மிகுந்த நற்பலன்களையும் யோக பலன்களையும் தரக்கூடிய காலகட்டமாகவும், இந்த நீசபங்க ராஜயோக பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. மகரம், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் ஒரு பக்கம் ஜென்மச்சனி, அதாவது 7 சனியின் 2ஆம் பகுதியான ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் கடந்த நவம்பர் மாதம் நடந்த குரு பெயர்ச்சியின் மூலம் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்தார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன அழுத்தம், யாரையும் நம்ப முடியாத சூழல், எல்லா வகையிலும் ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், இந்த மாதிரியான சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டது. இருப்பினும் கடந்த அதிசார பயிற்சியின் அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிச்சதுனால இதுவரை இருந்த மன அழுத்தம் எல்லாம் ஓரளவு நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட்டது. பொருளாதார நிலையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டது. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களால் மதிப்புக்குரியதாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த குரு பகவான் திரும்பியும் உங்கள் ராசியிலே ஜென்ம ராசியில் அடுத்த 3 மாத காலம் சஞ்சரிக்க இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைத்து வருந்தி அதன் மூலம் கோபம் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம். அவசர முடிவுகளை முழுவதுமாக தவிர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அடுத்து நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மீண்டும் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் அனுகூலமான பலன்களும் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதனால் அதுவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கும்பம், அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கும்பராசி. இந்த கும்பராசினருக்கு உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் கடந்த அதிசார குரு பெயர்ச்சியால் சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் மீண்டும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அடுத்த 3 மாத காலம் சஞ்சரிக்க போகிறார். இந்த 3 மாத காலம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. ஏற்கனவே 7 சனியின் தாக்கமும் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. தேவையற்ற முதலீடுகளை, தேவையற்ற பண விரயங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இதிலும் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலம் குரு பகவான் மீண்டும் ஜென்ம குருவாக சஞ்சரிக்க இருக்கிறதுனால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த 3 மாத காலகட்டம் சில பண விரயங்களும், கஷ்டங்களும், பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளும், மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். மீனம், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதான் இந்த மீனராசி. இந்த மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு கடந்த நவம்பர் மாதம் முதல் 11ஆம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் அதிசார குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் உங்களுக்கு தேவையற்ற மருத்துவ செலவினங்கள், வீண் விரயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, மறைமுக எதிர்ப்புகளால் பிரச்சனை, இந்த மாதிரியான சில விஷயங்களை
ஏற்படுத்தினார். ஆனால் தற்போது மீண்டும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல முழுமையான நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டம் மிகுந்த யோக பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். நீங்கள் செய்யும் முதலீடுகள் எல்லாம் பெரும் லாபத்தை தேடித்தரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு முக்கிய திருப்பு முனையாக இந்த காலகட்டம், இந்த 3 மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. நீண்ட நாளாக தள்ளிப்போன பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 3 மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் கைகூடும். உடன்பிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் எல்லாம் அதிகரித்து எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்களும் உங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய சொத்து விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். காதல் முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட நாள் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றியும் குலதெய்வ இஷ்டதெய்வ அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் வைராகிய பலத்தால் எதையும் சாதிக்கும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். திருமண முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயம் உண்டு. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த காலத்தில் கைகூடி அதன் மூலம் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த 3 மாத காலம் இருக்க போகுது என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதுவரை வருகிற செப்டம்பர் 14 முதல் நவம்பர் 21ஆம் தேதி வரை சனி பகவான் மற்றும் குரு பகவான் மகர ராசியில் நீசபங்க ராஜயோக அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால குறிப்பிட்ட ராசினருக்கு ஏற்படும் முழுமையான யோக பலன்களையும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 3 மாத காலகட்டமே இந்த பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு நடக்கக்கூடிய, அதாவது நவம்பர் 21ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு அனைத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதை பற்றி நம்ம வர இருக்கிற குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது யார் யாருக்கெல்லாம் ஜாதகப்படி அவருடைய சுய ஜாதகப்படி குரு திசை குரு புத்தி சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, முக்கியமாக யாருக்கெல்லாம் குரு புத்தி சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய வாழ்வில் இந்த நீசபங்க ராஜயோக அமைப்பின் தாக்கம் மிக அதிக அளவில் உணர முடியும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.